அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் சோஃபார் ஒரு 22 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 22 கிளாஸஸில் கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பேசிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், தென் அது ஒரு செட் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்த செட் ஆஃப் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்கிற ஏரியாஸில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், தென் அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், இவங்களோட அப்பாயின்மெண்ட்டு, அவங்களோட டியூரேஷன்ஸ், அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் அப்ரோச் பண்ணோம். அது முடித்தோடனே அடுத்து யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம். ஸோ யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு அதோட கம்போசிஷன், அதோட எலெக்ஷன் மெத்தட், தென் அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதோட டியூரேஷன், தென் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் இட், தட் இஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ இந்த ஏரியாஸ் கவர் பண்ணோம். அடுத்து அதோட பேரலாக அப்படியே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் இருக்கிறனால பார்லிமெண்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரியோ அதே மாதிரி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸும். அங்கே ஒரு வேளை பை கேமரா லெஜிஸ்லேச்சராக இருந்தால் அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஒரு பை கேமரா லெஜிஸ்லேச்சரை கிரியேட் பண்ணணும், தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்ணணும்னா அதோட ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன, பார்லிமெண்ட் என்ன, அந்த ஆஸ்பெக்ட்ஸில் கவர் பண்ணோம். அந்த டாபிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் ஜுடிஷியரி பார்த்தோம். ஓகே, ஸோ இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஓகே, ஸோ இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட், அதோட அப்பாயின்மெண்ட், ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட், ரிலவெண்ட்டாக கேசஸ், தென் இப்போ என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜரில் என்ன அஸ்பெக்ட்ஸில் இருக்குது, ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸில் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம். தென் அதை ஃபாலோ பண்ணி ஹைகோர்ட் பார்த்தோம், அதை ஃபாலோ பண்ணி சபார்டினேட் கோர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய லோக் அதாலத், கிராம் நியாயாலயாஸ், ஸோ இந்த ஏரியாஸ் கவர் பண்ணோம். அதை முடிச்சுட்டு அப்படியே கவர் பண்ணும்போது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்தோம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்லேயும் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் எந்த அளவுக்கு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தோம். ஸோ ஏன் நேஷனல் எமர்ஜென்சி அதுக்கு அடுத்த டாப்பிக்காக பார்க்குறோம் அப்படின்னா அந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் ஆகக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் தான். தட் இஸ் ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஹவு யூனிட்டரியாக ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கான சுச்சுவேஷன் என்ன, அதை ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய க்ளீ பிளேயர்ஸ் யார், தட் இஸ் பிரசிடெண்ட்டோட ரோல் என்ன, அங்கே அது அப்ரூவல் ஆகணும்னா பார்லிமெண்ட்டோட ரோல் என்ன, அப்படி அப்ரூவல் பண்ணக்கூடிய பார்லிமெண்ட் அதோட டியூரேஷன் எந்த லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸ் தான் லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தோம். தட் இஸ் நேஷ்னல் எமர்ஜென்சியோட கிரவுண்ட்ஸு, அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ், இந்த அஸ்பெக்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஒரு கிளாஸஸ் கவர் பண்ணோம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாப்பிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ரூல், ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய ஒன்றும், ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட் 18 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஃப்ரம் 352 டு 360 இருக்கக்கூடிய விஷயங்களில் 352ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி நேற்று பார்த்தோம். தெர் இஸ் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ அது கிரவுண்ட்ஸ் அதுக்கான கிரவுண்ட்ஸ் அண்டு அதோட ஃபங்க்ஷன்ஸு, அதோட மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆர்டிகல்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணுறது வந்து ஆர்டிகல் 352. ஓகே, அதே மாதிரி செகண்ட் டைப் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 356. அடுத்த டாபிக் அப்படின்னு வரும்போது ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 360 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டீல் வித் இட். ஓகே, ஸோ இந்த 3 எமர்ஜென்சி ஒன் பை ஒன்னாக நம்ம கவர் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட்டட், தட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி வி டன். அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் எமர்ஜென்சி அண்டு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி தான். ஸோ இதில் ஸ்டேட் எமர்ஜென்சி இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பிரசிடென்ட் ரூல்னு சொல்லலாம், இல்லை ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் மிஷினரி அப்படி ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் கன்சிடர்ட் டு பி அன் கிரவுண்ட். ஓகே, ஸோ நேஷனல் எமர்ஜென்சி மாதிரி இதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இதுக்கும் கான்ஸ்டியூஷனல் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, இதுக்கும் பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் தேவைப்படுது, இதுக்கும் லெஜிஸ்லேச்சர் தட் இஸ் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவைப்படுது. ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அது வரைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை எனாக்ட் பண்ணக்கூடிய லா இட் வில் கேரி ஃபார்வர்ட் டு தி பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு லா மேக்கிங் கெப்பாசிட்டி வந்துடுது.
எதில் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில். ஓகே, ஸ்டேட்டில் சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் லா மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி பார்லிமெண்ட் வந்துடுது. ஓகே, அப்போ பார்லிமெண்ட்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா லா மேக் பண்ணுறது இன்சென்ஸ் அப்படின்னா கோடெர்மினஸ். ஓகே, ஸோ இது எவ்வளோ நாள் ப்ரோலாங் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் லா மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டு தி பார்லிமெண்ட் எது வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா அந்த பிரசிடென்ட் ரூல் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமும் அந்த லா சர்வைவ் ஆகுமா, இன்சென்ஸ் ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கக்கூடிய டைம் பீரியடில் ஒரு லா பார்லிமெண்ட் மேக் பண்ணது இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லாவோட டியூரேஷன் அது தாண்டி சர்வைவ் ஆகுமானா ஆகும். ஆனால் அதை ரிப்பீல் பண்ணுறதுக்கோ அமெண்ட் பண்ணுறதுக்கோ பவர் யாருக்கு வந்துடும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்துடும். இது வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் லா மேக் பண்ணுறதுல வேர் லா மேக்கிங் கெப்பாசிட்டின்னு வரும்போது ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட்னால எந்தெந்த டைம்லலாம் லா மேக் பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது 2 எமர்ஜென்சி டைம் பீரியட்லையுமே பண்ண முடியும்னு சொன்னோம். ஸோ அங்கே பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 5 இடத்துல கண்டிஷன் சுச்சுவேஷன்ஸ் வரும். இங்கே இது ஒரு சுச்சுவேஷன், இன்சென்ஸ் ஒரு யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் லா மேக் பண்ணுறாங்க. இந்த லா மேக் பண்ணக்கூடிய ஒரு டியூரேஷன் அப்படிங்கிறது அந்த பிரசிடென்ட் ரூல் எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோதான் அதோட டியூரேஷன். அதை தாண்டி அந்த லா சர்வைவ் ஆகுமானா ஆகும். அந்த லாவை அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ரிப்பீல் பண்ணலாம், இல்லை அமெண்ட் பண்ணலாம். இது வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம அந்த எஃபெக்ட் ஆன் பிரசிடென்ட் ரூல் இன் லெஜிஸ்லேச்சர் பார்ட். ஓகே, ஹைகோர்ட்டில் ஏதாச்சும் எஃபெக்டை கிரியேட் பண்ண முடியுமா ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிடுறாங்க ஹைகோர்ட்லலாம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இன்சென்ஸ் உங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எதோட ரெஸ்ட் ஆகிருது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய ஹைகோர்ட்டில் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் நடக்காது. இன்சென்ஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் டிக்ளேர் பண்ணக்கூடிய விஷயம் அட் நோவேர் இட் எஃபெக்ட் ஆன் தி ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட்டை எந்த விதத்துலையும் அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஹைகோர்ட் அதோட ஆக்டிவிட்டீஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸை அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் ஹைகோர்ட்டில் எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டோ சேஞ்சஸோ கொண்டு வரதுக்கான ஸ்கோப் எதில் கிடையாது அப்படின்னா இந்த ஸ்டேட் எமர்ஜென்சினால ஹைகோர்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறாங்க. இப்போது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினே கேட்குறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்க்கும்போது அதை அப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இன்சென்ஸ் ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க, எந்தெந்த பாடியிலலாம் அது வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு கொடுத்துட்டு ஏபிசிடிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஹைகோர்ட்டுங்கிறது எந்த விதத்துலையும் இம்பேக்ட் ஆகாது. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ஒரு எக்ஸப்ஷன் கண்டிஷன் கிவன் இன் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். ஓகே, சரி, இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸில் இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லெஜிஸ்லேச்சரில் என்ன இம்பேக்ட்னா நத்திங் பட் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. லெஜிஸ்லேச்சர் பற்றி பேசும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ணக்கூடிய லாவை வேர் பிரசிடென்ட் ரூல் இருந்தால் பார்லிமெண்ட்னால் பண்ண முடியும். இதுதான். ஓகே, இப்போது இங்கே ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு என்ன நடக்கும், தட் இஸ் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், எஸ்பெஷலி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எக்ஸிக்யூட்டிவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட்டிவில் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணதுனால டிஸ்மிஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா கலைக்க முடியுமா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு வித் பிரைம் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாடியை உங்களால் என்ன பண்ண முடியும், டிஸ்மிஸ் பண்ண முடியுமா, இன்சென்ஸ் கலைக்க முடியுமா அப்படின்னா பிரசிடென்ட்னால முடியும். எஸ், ஹீ கேன். ஓகே, ஸோ எஸ், when the president rule is imposed in a state, the president dismiss the state council of ministers headed by the chief minister. ஓகே, ஸோ அப்போது யாருக்கு இந்த பவர் வந்துடுது அப்படின்னா தட் இஸ் அப்போ அந்த கவர்ன் பண்ணக்கூடிய தட் இஸ் அந்த டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய பவர் யாருக்கு போயிடும் அப்படின்னா என்டையர்லி கவர்னர்கிட்ட இருக்கும். ஆர் பிரசிடென்ட் யார் அப்பாயின்ட் பண்ணுறாரோ அவர்கிட்ட போயிடும். அப்போது அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி டு தி பிரசிடென்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணும்போது. ஓகே, ஃபைன். ஸோ இதே மாதிரி அப்படியே லெஜிஸ்லேச்சருக்கு வருவோம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் லா மேக் பண்ண முடியும்னு ஒன்று தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன ஆகும், அங்கே ஒரு கவர்மெண்ட்டு அதை கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மெஜாரிட்டியோட அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அந்த அசம்பிளி என்னவாகும் அப்படின்னா அசம்பிளியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட்டு அங்கே வேணும்னா சஸ்பெண்ட் பண்ணலாம். இன்சென்ஸ் டெம்பரவரியாக என்ன பண்ணி வச்சுருக்கலாம்,
சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னா நமக்கே தெரியும், இடைக்கால தடை அப்படின்னு சொல்லி வைப்போம் இல்லையா, சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். அதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் அதை ஐடியலாக வச்சுருக்கலாம். ஆர்எல்ஸ் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்று சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஸோ பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்தளவுக்கு டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்தளவுக்கு அதை சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான, தட் இஸ் டிசால்வ் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறதோ டிசால்வ் பண்ணுறதோ அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது பின்னாடி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இப்போது நமக்கு பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது பிரசிடென்ட் ரூல் மூலமாக. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டிசால்வ் பண்ணுறதுக்கோ ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச அப்சர்வேஷன் இதுதான். அடுத்து ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன? ஓகே ஃபைன், பிரசிடென்ட் ரூல் தட் இஸ் ஸ்டேட் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணிட்டார். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி நம்ம பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் அங்கேயும் தேவைப்பட்டுச்சு. அப்போது ஒரு பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூலுக்கும் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவையான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ரூலும் தேவை. அப்போது ஒரு பிரசிடென்ட் ரூல் ப்ரொக்ளைம் பண்ணதில் இருந்து இன்சென்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டு எத்தனை மந்த்துக்குள்ளே பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கணும்னா வித்தின் 2 months. ஓகே, வித்தின் 2 monthsக்குள்ளே என்ன பண்ணி ஆகணும், அந்த ப்ரொக்ளமேஷனை அப்ரூவ் பண்ணி ஆகணும் பார்லிமெண்ட்டில். மெஜாரிட்டி எவ்வளோன்னு கேட்டால் சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ நேஷனல் எமர்ஜென்சிக்கு தான் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ரூலை பொறுத்தளவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, சப்போஸ் அதிலே கண்டிஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் ஒரு பிரசிடென்ட் ரூல் ப்ரொக்ளைம் பண்ணும்போது லோக்சபா செஷனில் இல்லை. ஓகே, ஸோ 2 ஹவுஸ்லேயுமே அப்ரூவல் வாங்கணும், ஆனால் லோக்சபா செஷனில் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்சபா வர்ற வரைக்கும் ராஜ்யசபாட்ட அப்ரூவல் வாங்கிக்கலாம். லோக்சபா எப்போ வருதோ அந்த வந்த செஷனில் ஃபஸ்ட்டு செஷன் இருக்கு இல்லையா, லோக்சபா ஃபார்ம் ஆன ஃபஸ்ட்டு செஷனில், அசம்பிளி ஃபார்ம் ஆன ஃபஸ்ட்டு செஷனில் வித்தின் 30 daysக்குள்ளே, ஓகே, அசம்பிள் ஆகி 30 daysக்குள்ளே அங்கே என்ன வாங்கணும்னா லோக்சபாவோட அப்ரூவல் வாங்கணும். அப்போது ஒரு ப்ரொக்ளமேஷனை பார்லிமெண்ட்டு போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், நோட் இட் டவுன், நாட் ஒன்லி லோக்சபா, போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஏன்னா கொஷின்ஸ் அதை வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ ப்ரொக்ளமேஷன் பண்ணும்போது இட் ஷுட் கெட் அன் அப்ரூவல் ஃப்ரம் போத் லோக்சபா அஸ் வெல் அஸ் ராஜ்யசபா. மெஜாரிட்டி அப்படின்னு வரும்போது 2 ஹவுஸ்லேயுமே மெஜாரிட்டி அப்படின்னு வரும்போது சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஃபைன். இப்போது கண்டிஷன், சுச்சுவேஷன் கண்டிஷனில் ஒன்று இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, லோக்சபா இல்லை, டிசால்வ் ஆகியிருக்கு. ஓகே, அப்போ எந்தோட அப்ரூவல் மட்டும் போதும் அப்படின்னா ராஜ்யசபாவோட அப்ரூவல் போயிடும். ஆனால் லோக்சபா அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இன்சென்ஸ் அசம்பிளி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த அசம்பிளி ஃபார்ம் ஆன 30 daysக்குள்ளே நீங்கள் யாரோட அப்ரூவல் வாங்கணும், லோக்சபாவோட அப்ரூவலையும் வாங்கி ஆகணும். இது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 356 கிளாஸ் 3ல் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, மெஜாரிட்டி நான் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி அது சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஓகே ஃபைன். இப்போ டியூரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் இந்த பிரசிடென்ட் ரூலை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, பிரசிடென்ட் ரூலை பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்போ எவ்வளோ நாள் இந்த பிரசிடென்ட் ரூலை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ரொக்ளமேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தட் இஸ் பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட லைஃப் அப்படிங்கிறது 6 months தான். ஓகே, ஸோ லைஃப் ஆஃப் அன் ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது 6 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் த இஷ்யூ ஆஃப் தி ப்ரொக்ளமேஷன் தான். ஓகே, சரி, ரெனியூவல் பண்ண முடியுமா இந்த ப்ரொக்ளமேஷனை? ரெனியூவல் பண்ணுறதுக்கான ஸ்கோப் டு தி பிரசிடென்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ். அந்த ப்ரொக்ளமேஷனை அடுத்த 6 monthsக்கு என்ன பண்ணலாம்னா ரெனியூவல் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரெனியூவல் பண்ணுறது எதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 months இருக்கு இல்லையா, இந்த 6 months இன்பிட்வீன் டைம் பீரியட்லேயே, இப்போ முடிய போகுது 5 months 15 days ஆயிடுச்சுன்னா 16th day நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ரெனியூவல் பண்ணி ஆகணும். அப்படி ரெனியூவல் பண்ணலை அப்படின்னா இந்த எக்ஸ்பீரி டேட்ல இருந்து 2 மாசத்துல வித்தின் 2 monthsக்குள்ள என்னவாயிரும் அப்படின்னா திருப்பி அந்த பிரசிடென்ட் ரூல் ரிவோக் பண்ணப்பட்டுரும், இன்சென்ஸ் திருப்பி பெறப்பட்டுரும். ஓகே, அப்போ ஒரு ப்ரொக்ளமேஷனோட, தட் இஸ் ஒரு பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுறாங்கன்னா அதோட லைஃப் 6 months தான்.
அந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு 6 மந்த்ஸ்க்கும் ரெனியூவல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி நான் ரெனியூவல் பண்ணலை அப்படின்னா 2 மந்த்ஸ்க்குள்ளே அது எக்ஸ்பீரி ஆயிரும். அதை தான் சொல்கிறாங்க. எவ்ரி ப்ரொக்ளமேஷன் revoking a previous proclamation cease to operate at the expiration of 2 months unless before the expiration of that period it has been approved by the resolution of both houses of the parliament. In sense 2 months தான் எக்ஸ்பீரி ஆயிரும். இன் சென்ஸ் 6 மாதம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூவல் பண்ணல அப்படின்னா அடுத்த 2 மாதத்தில் அது என்ன ஆயிரும் அப்படின்னா ரிவோக் பண்ணப்பட்டுரும். இன் சென்ஸ் திருப்பி பெறப்பட்டுரும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூலில் உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது மாதிரி இஃப் a resolution approving the continuance of such a proclamation is passed by both houses of the parliament, the proclamation is continue in force for further period of 6 months. ஓகே, அது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். பட் நோ such a proclamation shall in any case remain in force for more than 3 years. இது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போது ஒரு பிரசிடென்ட் ரூலில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ நாளைக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா 3 years தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு 6 மந்த்ஸுக்கு கூட ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வாங்கிட்டே இருக்கணும். பார்லிமெண்ட் அப்ரூவலே நீங்கள் வாங்கினாலும் எத்தனை வருஷத்துக்கு அந்த ப்ரொக்ளமேஷனை உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும்னா 3 years தான். ஓகே, இந்த 3 yearsக்கும் ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க, அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐதர் பை மீன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆர் பை மீன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ டியூரேஷனுங்கிறது 6 months தான். மேக்ஸிமம் டியூரேஷன் 3 years. ஒவ்வொரு டியூரேஷன் 6 months கூட ரெனியூவல் பண்ணி ஆகணும். ரெனியூவல் பண்ணலைன்னா 2 மாதத்தில் அது எக்ஸ்பீரி ஆயிரும். அவ்வளோதான். ஓகே, அடுத்து இஃப் இதே சுச்சுவேஷன். ஓகே, ஸோ இப்போ ஹவுஸ் இல்லை அப்படின்னா லோக்சபா வந்த 30 daysக்குள்ளே, அதுதான் கண்டிஷன்ஸ். அதை திருப்பி சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து இப்போது 44th Amendment ஆக்டில் அந்த சேஃப் கார்டு என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சம் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அவள் 44th Amendment ஆக்டில் they impose certain checks and balances. அதை 1 by 1 பார்க்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பிரசிடென்ட் ரூல்னால. ஏன்னா 75 to 77 we all know that நேஷனல் எமர்ஜென்சி ஒரு டைமில் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு நிறையா சிவில் லிபர்ட்டிஸ், இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, ஸ்டேட்டோட அட்டானமி இது எல்லாமே டைல்யூட் ஆகுது. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணி ஷா கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுறாங்க 1977. அந்த ஷா கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சம் சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க. இந்த சேஞ்சஸ் எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா ஆர்பிட்டரி ஆக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர். இதுதான் நம்ம நேஷனல் எமர்ஜென்சியில் பார்த்தோம், அதே தான் இங்கேயும் பொருந்தும். ஓகே, அப்போது ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 6 months தான் ஒரு எமர்ஜென்சியோட டியூரேஷன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 6 monthsக்கு நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் 3 years வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இப்போ 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. இந்த 2 கண்டிஷன் என்ன அப்படின்னா, நார்மல் டைமில் இந்த 6 months இன்னும் ஒரு +6 months மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல், ஓகே, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. தட் இஸ் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் 1 year வரைக்கும் அந்த பிரசிடென்ட் ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணும் அப்படின்னா, தட் இஸ் அந்த 3 yearsன்னு சொல்கிறோம்ல, மேக்ஸிமம் 3 years. ஆனால் அந்த 1 yearக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 2 வருஷம், அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்துக்கு நீங்கள் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணும் அப்படின்னா 2 சுச்சுவேஷன் கண்டிஷன் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, 1 yearக்கு மேலே நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா அந்த டைம் பீரியடில் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண போட்டுக்கணும். இன்சென்ஸ் ஆர்டிகல் 352ல் வாரோ, எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ, ஆர்ம்டு ரெபலியனோ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி அதை அடுத்த 1 வருஷத்துலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போகலாம். இது ஒரு கண்டிஷன். அப்படி இல்லை அப்படின்னா 2வது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபை பண்ணணும். என்னென்னு சர்டிஃபை பண்ணணும்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுல சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போது நார்மலாக ஒரு எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணுறாங்கன்னா அதோட லைஃப் அப்படிங்கிறது 6 months. 6 monthsக்கு ஒரு தடவை நீங்கள் ரெனியூவல் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி போகலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ வருஷம் போகலாம், 3 வருஷம் வரைக்கும் போகலாம். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் எதுவும் அப்ரூவலோ இல்லை கண்டிஷன்ஸோ தேவையில்லை. அந்த 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறதா இருந்தால்
அந்த இடத்துல நான் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒன்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடத்துறதுல டிஃபிகல்ட்டி இருக்குது, ஸோ அதனால ஸ்டேட் எமர்ஜென்சி நம்ம கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதே சுச்சுவேஷனில் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 டிக்ளேர் ஆகிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனில் தான் இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்சர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆர்பிட்டரி ஆக்ஷனில் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறதுக்காண்டி தான். இன்சென்ஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால என்ன பண்ணிட முடியாது, ஆர்பிட்டரியாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரை எடுத்துக்கிற முடியாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர்றது தான். மெஜாரிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டி தான். எதுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி? நேஷனல் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதை பொறுத்தளவுக்கு வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஓகே, ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தட் ஹவுஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ அதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ரிவோகேஷன் தட் இஸ் திரும்ப பெறுறது. ஓகே, ஸோ ப்ரொக்ளைம் பண்ணியாச்சு, டியூரேஷனு அதோட அப்ரோச் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ரிவோக் பண்ணுறதா இருந்தால், திரும்பி பெறுவதா இருந்தால், இப்போது அதுக்கு பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணுமா அப்படின்னா தேவையில்லை. பிரசிடென்ட் அட் எனி டைம் கேன் ரிவோக் தி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டோட பவர் போதும். தட் இஸ் பிரசிடென்ட்டோட பவருங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டரோட எய்ட் அண்ட் அட்வைசஸோட பிரசிடென்ட் சொன்னாங்கன்னா பிரசிடென்ட்டோட கைடன்ஸே போதும் டு ரிவோக் தி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். ஓகே, லாஸ்ட் தட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சியில் மாதிரி லோக்சபாவுக்கு ரிவோக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒன்று பார்த்தோம். அது மாதிரி இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை. ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யாரோட அப்ரூவல் தேவைப்படுது, பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவைப்படுது. ரிவோக் பண்ணுறதுக்கு மியர் பிரசிடென்ட்டோட அப்ரூவலே போதுமானது தான். ஸோ சச் அ ப்ரொக்ளமேஷன் டஸ் நாட் ரெக்வயர் தி பார்லிமெண்ட் அப்ரூவல். ஓகே, ஸோ அப்போ இது ஒன்று நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஃபைன், இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது போதும். தட் இஸ் மேக்ஸிமம். இதை தாண்டி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒரு தடவை கேட்டிருக்காங்க பிரசிடென்ட் ரூலை வச்சு. அதுவும் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பிரசிடென்ட்னால கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை டிசால்வ் பண்ண முடியுமா, டிஸ்மிஸ் பண்ண முடியுமான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. ஆமாம், பண்ண முடியுங்கிறது பிரசிடென்ட் ரூல்னால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது பிரசிடென்ட் ரூல்னா என்ன, அது எந்த பார்ட்டில் இருக்குது இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷனை பொறுத்தவரைக்கும் பார்ட் 18 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஏரியாலலாம் இன் டீட்டெயிலாக போய் கொஸ்டின் கேட்கறதுக்கான ஸ்கோப் இல்லை. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணிங்கனாலே தெரியும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் நீங்கள் இன் டீட்டெயிலாக போய் கொஸ்டின் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப மினிமல் தான். அவங்க இங்கே செக் பண்ணுறது எல்லாமே பேசிக் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் தான் மோஸ்ட்லி. ஓகே, மோஸ்ட்லி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் அங்கே கொஷின்ஸ் வந்து என்னவாகிறது இல்லை அப்படின்னா இன் டீட்டெயிலாக போய் கொஷின்ஸ் கேட்குறதுலாம் கிடையாது. ரொம்ப பேசிக்காக கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சாலே போதும். மேக்ஸிமம் 10ல் உங்களால் 6 இல்லாட்டி 7 அடிச்சிட முடியும். அதை தாண்டி கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரெலவெண்ட்டான கொஷின்ஸை உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ பிரசிடென்ட் ரூலை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். ஓகே, ஸோ ஒன்று, யார் பிரசிடென்ட் ரூலை டிக்ளேர் பண்ண முடியும், கவர்னருக்கு அங்கே அவருக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இன்சென்ஸ் அவர்னால மியர் அட்வைஸ் பண்ணலாம். அட்வைஸ் இல்லாமல் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ண முடியுமானா முடியும். அப்படி பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுறதா இருந்தால் ஆகக்கூடிய எஃபெக்ட் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் என்னன்னு பார்த்தாச்சு. இன்சென்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை டிஸ்மிஸ் பண்ண முடியும். லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில் பார்லிமெண்ட்னால லா மேக் பண்ண முடியும். பார்லிமெண்ட் தட் இஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை ஒன்று சஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை டிசால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் ஒரு கண்டிஷன் நான் சொன்னேன், ஒரு செக் இருக்குன்னு சொன்னேன். தட் இஸ் டிசால்வ் பண்ணுற செக்குன்னு ஒன்று சொன்னேன்ல, அது பின்னாடி கேஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போது இது 2 கண்டிஷன். ஓகே, அடுத்து இது அப்ரூவல் வாங்கணும்னா பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வாங்கணும். பார்லிமெண்ட்டில் என்ன மாதிரி அப்ரூவல் வேணும், தட் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டியோட போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும். ஒருவேளை லோக்சபா இல்லைன்னா லோக்சபா வந்த 30 டேஸில் மேக்ஸிமம் ஒரு ப்ரொக்ளமேஷனோட லைஃப் என்ன 6 months. 6 monthsக்கு மேலே ரினியூவல் பண்ணி போகலாம். எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகலாம், 3 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகலாம். 1 yearக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகி போகணும் அப்படின்னா அங்கே நேஷனல் எமர்ஜென்சி இருக்கணும் ஒரு கண்டிஷன், ஆர்எல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபை பண்ணணும். ஓகே, இதை ரிவோக் பண்ணுறதா இருந்தால் யார் பண்ண முடியும், பிரசிடென்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதை தாண்டி மேக்ஸிமம் ஒன்றும் கிடையாது. கிரவுண்டுன்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் மிஷினரி ஃபெயிலியர் தான். ஓகே, அது வித்தின் தி கான்ஸ்டியூஷன் இருக்குது, அவுட் சைட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனும் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் அவுட் சைட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இல்லை, சுச்சுவேஷன் திங்ஸும் இருக்குது. ஓகே, இதில் யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபார் எவ்வளோ தடவை நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேஷனல் எமர்ஜென்சி பார்க்கும்போது பார்த்தோம். நேஷனல் எமர்ஜென்சி இது வரைக்கும் ஒரு 3 times பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி பார்த்தா
ஸ்டேட் எமர்ஜென்சி இட் இஸ் யூஸ்டு ஃபார் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். தட் இஸ் கிட்டத்தட்ட 120க்கு மேலே தடவை ஸ்டேட் எமர்ஜென்சி இன் வேரியஸ் ஸ்டேட்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே ஸ்டேட் எமர்ஜென்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்சென்ஸ் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. 2 ஸ்டேட் மட்டும் எக்ஸப்ஷன். ஒன்று சத்தீஸ்கர், இன்னொன்று தெலுங்கானா. ஒருவேளை உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஏதாவது ஃபேக்சுவலாக தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்த ஒரு டேட்டா தான். தெலுங்கானா நியூவாக ஃபார்ம் ஆன ஸ்டேட்டு. சத்தீஸ்கர் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒன்று. பட் இது வரைக்கும் அங்கே என்ன பண்ண கிடையாதுன்னா பிரசிடென்ட் ரூல் டிக்ளேர் பண்ணது கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சுச்சுவேஷனல் கண்டிஷன்ஸில் சம்டைம்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த சுச்சுவேஷனல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு பிரசிடென்ட் ரூல் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் அங்கே கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர் அப்படின்னு ஒன்று சொன்னேன். இன்சென்ஸ் கான்ஸ்டியூஷனோட அந்த கைட்லைன்ஸுக்கு என்ன ஆகலாம், ஃபங்க்ஷன் ஆகலாம் அவங்க, அதனால தான் அதை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். ஆர்எல்ஸ் அப்படி இல்லாத கண்டிஷன்ஸில் வேறு எப்போல்லாம் ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியும்னா இது ஒரு கண்டிஷன். ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது. ஸ்டேட் எலெக்ஷன் நடந்ததில் யாருக்குமே கிளியர் மெஜாரிட்டி இல்லை. அப்போ கிளியர் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேறு பார்ட்டிஸை கூப்பிட்டு ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்பயும் அதை ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்பெண்டட் அனிமேஷனில் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ சஸ்பெண்டட் அனிமேஷன் சொல்லுவாங்க. இன்சென்ஸ் கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் இல்லாமல் கவர்னர் என்ன பண்ணுவார்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த சஸ்பெண்டட் அனிமேஷன் முடிஞ்சோம் எந்த கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷனை புதுசாக கண்டக்ட் பண்ணி அது மூலமாக திருப்பி ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை தட் இஸ் ஒரு கேபினெட்டை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை. இது ஒரு கண்டிஷன். ஒருவேளை கொயலேஷன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டு இன்சென்ஸ் ஒரு ரூலிங் பார்ட்டி அவங்களோட மெஜாரிட்டியை ஹவுஸில் இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் ரூலை டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் கண்டக்டட் டியூ டு இமினன்ட் ரீசன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மெஜாரிட்டி இன் தி அசம்பிளி. ஓகே, ஸோ எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எமர்ஜென்சி தட் இஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். நார்மலாக நம்ம என்ன பார்த்துருப்போம், கான்ஸ்டியூஷன் மெஷினரி ஃபெயிலியர் தானே பார்த்துருக்கோம். பட் அதை தாண்டி ஒரு ஹவுஸை டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னாலோ, இல்லை ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட்டு டிசால்வ் ஆயிடுச்சுனாலோ, இல்லை ஒரு கவர்மெண்ட்டை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு பார்ட்டியும் ஃபார்ம் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்தாலோ, இதெல்லாம் சுச்சுவேஷனல் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா டு தி பிரசிடென்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட 120 டைமுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூலை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அப்போ வாட் ஆர் தி திங்ஸ் இன்க்ளூடட் இன் தி கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர் அப்படிங்கிறது யாரோட டிஸ்கிரிஷனரி ஆகிடுது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவராக மாறிடுது. அப்போது கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இருக்கிற ரூலிங் பார்ட்டி கீழே ஒரு அப்போசிஷன் பார்ட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்டைம்ஸ் கயாஸோ இல்லை டசில்ஸோ வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது ஃபார் த பொலிட்டிக்கல் ரீசன் சம்டைம்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் மிஷினரி ஃபெயிலியரே இல்லாட்டினாலும் கவர்னர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண சொல்லி பிரசிடென்ட்டுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, இன் வேரியஸ் கேசஸ் ஃபார் த பொலிட்டிக்கல் பெனிஃபிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பிரசிடென்ட் ரூல் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இஃப் தர் இஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி. அப்போ கண்டிப்பாக என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டரி ஆக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷனை சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய பவர் யார் கொடுத்துருக்காங்க, டு தி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன ஆகும்னா ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற ஒன்று வரத்தான் செய்யும். அப்போ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வருது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ இருந்துன்னா அந்த 1950 ஃபஸ்ட்டு பஞ்சாபில் தான் 1951 போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் என்ன ஆகுதுன்னா வேறு ஸ்டேட்டில் போடும்போது அது என்ன ஆகுதுன்னா ஜுடிஷியரிக்கு எஸ்கலேட் ஆகுது. அப்போது இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற விதமாக 38th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிமிட்டேஷன் டு தி சுப்ரீம் கோர்ட் இம்போஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் அண்டர் ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணுறது இட் இஸ் ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ், கோர்ட் கேனாட் சேலஞ்ச் இட். ஓகே, அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதில் எந்த விதமான ரிவ்யூவிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறத 38th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 இம்போஸ் பண்ணுது. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மேட் மேஜர் சேஞ்சஸ் இன் தி
எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அதில் ஒரு ப்ரொவிஷனை இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. இன் சென்ஸ் இது சீஸ்டு. இன்னைக்கு இதோட சுச்சுவேஷன் என்ன? பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணால் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கா இல்லையான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, இன்னைக்கு இருக்குது. தட் இஸ் 30th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் போடுறாங்க. ஆனால் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அதை சீஸ் பண்ணிட்டாங்க. இன்சென்ஸ் எடுத்துட்டாங்க கான்ஸ்டியூஷனில் இருந்து. ஓகே, அப்போது பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, சரி. அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர் பொம்மாய் கேஸ். ஓகே, ஸோ எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இன் தி ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they clearly give certain guidelines. ஸோ சம்டைம்ஸ் இதை என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஐதர் டிஎன்பிசிலையோ இல்லை யூபிஎஸ்சிலையோ இது ரெலவெண்ட்டான கொஷின்ஸும் சம்டைம்ஸ் ட்ரிகர் ஆகிடும். அப்போது இந்த எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் பிரசிடென்ட் ரூலை டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான ப்ரொவிஷன்ஸை கைட்லைன்ஸை என்ன பண்ணிடுறாங்கன்னா சொல்லிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா இன்கேஸ் ஒரு ஸ்டேட்டில் ஒரு பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரூலிங் கவர்மெண்ட் அதுக்கு அகேன்ஸ்டாக யார் அப்ரோச் பண்ணலான்னா சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே ஓகே ஃபைன். ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இப்போ வந்துருச்சு டு தி சுப்ரீம் கோர்ட். அப்படி வரக்கூடிய கேசஸில் ரெலவெண்ட் மெட்டீரியலை சப்மிட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் தட் இஸ் அதோட ரோல் யாருக்கு இருக்குன்னா டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, தட் இஸ் டு தி பிரசிடென்ட். ஓகே, ஸோ பிரசிடென்ட் தான், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கான ரெலவெண்ட் மெட்டீரியலை எந்த கிரவுண்டில் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லணும். அந்த பொறுப்பு யாரோடது அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொறுப்பு தான். ஓகே, இன் சென்ஸ் பர்டன் லைஸ் ஆன் தி சென்டர். ஓகே, ஸோ ரெலவெண்ட் மெட்டீரியலை சப்மிட் பண்ண வேண்டியது யார் தான்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அண்ட் வாட் கிரவுண்ட் யூ இம்போஸ் தி பிரசிடென்ட் ரூல். ஓகே, ஸோ அதை மென்ஷன் பண்ணணும், அது ரெலவெண்ட்டாக இருக்கணும். அந்த ப்ரூஃப் ஆஃப் பர்டன்னு சொல்லுவோம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா நான் நிரபராதி அப்படிங்கிறத சம்டைம்ஸ் ப்ரூஃப் ஆஃப் பர்டன்ங்கிறத நம்ம நிரூபிக்கணும். ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் ஆக்ட்லேயோ இல்லை ப்ரோக்ஸ்கோ ஆக்ட்லேயோ அந்த ப்ரூஃப் ஆஃப் பர்டன் அப்படிங்கிறது கன்விக்ட்டுக்கு தான் இருக்குது. தட் இஸ் அது குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அதை நிரூபிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிரூபிக்கணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. ஓகே, சரி. ஓகே, இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஃபெல்ட் தட் இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல், தட் இஸ் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்டை திருப்பி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இட் வில் கிவன் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். Okay, that is if the court holds the president proclamation to be unconstitutional and invalid, it has the power to restore the dismissed state government. ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை திருப்பி ரீஸ்டோர் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது? டு தி ஜுடிஷியரி இருக்குது. அதையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கீகரிக்கிறாங்க. சரி ஃபைன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஹவுஸை சஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே, டிசால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி திருப்பி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நியூ கவர்மெண்ட்டை உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணுறது வேற, புது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரை உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா எக்ஸிஸ்டிங் செட்டப்லேயே உங்களால் அரேஞ்ச் பண்ணிட முடியும். பட் ஒரு ஹவுஸை டிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி தான் அந்த ஹவுஸை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ அதில் எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் ஒரு செக் வைக்கிது என்ன அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஷுட் பி டிசால்வ்டு ஒன்லி ஆஃப்டர் த ப்ரொக்ளமேஷன் இஸ் அப்ரூவ்டு தி பிரசிடென்ட் ப்ரொக்ளமேஷன். இன் சென்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பிரசிடென்ட் ரூலை டிக்ளேர் பண்ணிடலாம். டிக்ளேர் பண்ணிவிட்டு வித்தின் 2 monthsக்குள்ளே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணும். இன் சென்ஸ் இட் ஹேஸ் டு கெட் அன் அப்ரூவல் ஃப்ரம் போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வாங்கணும்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பிரசிடென்ட்னால ஹவுஸை உடனே டிசால்வ் பண்ண முடியுமானா முடியாது. ஹவுஸை என்ன பண்ணி வைக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் இனிஷியலாக. ஒன்ஸ் பார்லிமெண்ட் அப்ரூவலோட தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஹவுஸை டிசால்வ் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் மென்ஷன்ட் இன் தி எஸ்ஆர் பொம்மாய் கேஸ். ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸில் இது செகண்டாக இருக்கணும். நான் 6th பாயிண்டாக போட்டேன், பட் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸில் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட் ஒன் ஆஃப் த பாயிண்ட் இதுவாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னன்னா அது வரைக்கும் அந்த ஹவுஸ் உங்களால் என்ன பண்ண முடியும்னா சஸ்பெண்ட் தான் பண்ணலாமோ தவிர என்ன பண்ண முடியாது, டிசால்வ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது.
ஓகே, இது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இன் தி எஸ்ஆர் பொம்மாய் கேஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். தென் இது இந்த பர்டிகுலர் கேஸில் வந்த ஒரு ப்ரொவிஷன், தட் இஸ் செக்குலரிசம் இஸ் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. செக்குலரிசம்ங்கிற வேர்டு பிரியாம்பிள் இருக்கு இல்லையா, இது நம்ம பிரியாம்பிள் பார்க்கும்போது எஸ்ஆர் பொம்மாய் கேஸில் சொல்லியிருப்போம். ஸோ இங்கேயே ரெஃபரன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இறையாண்மைக்கு எதிராக, தட் இஸ் சாரி மதச்சார்பின்மைக்கு எதிராக நீங்கள் ஒரு வேளை ஒரு செயல் செய்யும் போது அதுவும் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் மிஷினரி தான். ஓகே, அப்போ செக்குலரிசம் இஸ் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னதும் எதில் தான்? எஸ்ஆர் பொம்மாய் கேஸில் தான். அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அட்ராக்டிவ் டு இம்போஸ் ஆன் ஆர்டிகல் 356. ஓகே, அடுத்து லாஸ்ட் பாயிண்ட். ஸோ த கொஸ்டின் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸிங் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஷுட் பி டிசைடட் ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். இது என்னன்னா மோஸ்ட்லி இதில் தான் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஓகே, ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, தட் பர்டிகுலர் ரூலிங் கவர்மெண்ட் லாஸிங் இட்ஸ் மெஜாரிட்டி. ஸோ அதோட மெஜாரிட்டியை லாஸ் பண்ணிட்டாங்க. இன்சென்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போதுமான அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்லி தான் கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சம்டைம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவார் டு தி பிரசிடென்ட் டு இம்போஸ் ஆன் பிரசிடென்ட் ரூல். பட் லாஸிங் இட்ஸ் மெஜாரிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது எங்கே தான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஹவுஸில் தான் ப்ரூஃப் பண்ணணும். இது ஹிகோதா ஹோலகன் வர்சஸ் ஜச்சிலு கேஸ்லையும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரூஃப் பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னா கவர்னர். அப்போ கவர்னருக்கு என்ன ஃபஸ்ட்டு பொறுப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் மெஜாரிட்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அங்கே பாஸ் பண்ணுறாங்களா, அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பாஸ் பண்ணுறதை வச்சு பேஸ் பண்ணி ஹவுஸை அசம்பிள் பண்ண வச்சு இந்த ஹவுஸில் அந்த பர்டிகுலர் ரூலிங் பார்ட்டி மெஜாரிட்டியோட இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டி கன்னியூ ஆகட்டும். இன்கேஸ் இஃப் இட் ஃபெயில்டு இன் தி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ரெசல்யூஷன் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹவுஸை டிசால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் உங்களால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணலாம். இது யார் சொல்கிறது அப்படின்னா எஸ்ஆர் பொம்மாய் கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ தான் பிரசிடென்ட் ரூலில் வச்சு நடந்த திங்ஸ் இன் தி பாஸ்ட். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமாக பிரசிடென்ட் ரூலை வச்சு கேட்டுட்டாங்க அப்படின்னா எஸ்ஆர் பொம்மாய் கேஸோட ஜட்ஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் இல்லாமல் நீங்கள் மெயின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு வேலிடாக இருக்காது. ஓகே, அப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அட்லீஸ்ட் எனக்கு இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். ஒன்று, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொன்னது எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் தான். ஹவுஸை டிசால்வ் பண்ண முடியாது எது வரைக்கும், பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வாங்குற வரைக்கும். ஹவுஸை டிசால்வ் பண்ணுறதா இருந்தால் அது ஹவுஸில் ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தான் அந்த ஹவுஸை டிசால்வ் பண்ணணும். ஓகே, திருப்பி ஹவுஸை ரிஸ்டோர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி டு தி சுப்ரீம் கோர்ட்டு இருக்குது. எப்போ அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிக்ளரேஷன் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்கிறது. இந்த 4 பாயிண்ட்டு மேண்டேட்டடாக பிரசிடென்ட் ரூலை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா இதுதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். இதை தாண்டி 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொடுத்த சில டீட்டெயில்ஸும் இதுக்குள்ளே நீங்கள் இம்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் இதை ஒட்டி தான் வரும். சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு கான்டெம்பரரி ரெலவன்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் ஆன்சருக்கு உங்களுக்கு இது போதுமான கண்டென்ட்டு தான். ஓகே, ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் முடியுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி தான். அது ஒரு சின்ன டாபிக் தான். ஓகே, ஸோ ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்தளவுக்கு இட் இஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 360 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இட் டெல்ட் வித் ஃபைனான்ஸ், நத்திங் மோர் தென் தட். ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சியும் பிரசிடென்ட் ரூலும் இட் வில் இம்பேக்ட் ஆன் தி லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, அங்கே ஹவுஸை டிசால்வ் பண்ணுறது ஃபியூச்சராக இருக்குது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை டிஸ்மிஸ் பண்ணுறது கேரக்டராக இருக்குது. ஆனால் இங்கே இட் பியூர்லி ஒர்க்ஸ் ஆன் தி ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ். இன் சென்ஸ் ஒரு ஸ்டேட்னால் அது பட்ஜெட் நார்மல் டைமில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ பண்ண முடியாது. அப்போ ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது நிதி நிலையில் ஏதாச்சும் நெருக்கடி ஏற்படும் போது, ஓகே, ஓவராலாக அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாலேயோ இல்லை ஓவரால் கண்ட்ரியில் ஏற்படும் போது அந்த டைமில் இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இட் வாஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 360 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இது பார்ட் 18 தான் வருது. ஓகே, அப்போது இதுக்கான கிரவுண்ட் அப்படிங்கிறது இதுதான், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர் கிரெடிட் ஆஃப் இந்தியா ஆர் எனி பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி. இன் சென்ஸ் நிதி நிலையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் இல்லை அதனால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது
அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒன்று இங்கே ரொம்ப சிம்பிள். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டும் வித்தவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாலேஜ் இல்லாமல் போகாது. ஓகே, ஸோ அந்த மணி பில்ஸ் எல்லாமே யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். நார்மல் டைமில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் ஸ்டேட்டுக்கான பட்ஜெட்டை மேக் பண்ணுவாங்க. பட் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி வரும்போது அந்த கண்ட்ரோல் எல்லாமே யாருக்கு போயிடும் அப்படின்னா டு தி யூனியன் கவர்மெண்ட் போயிடும். அதுதான் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியோட இம்பேக்ட். ஓகே, இதுக்கான பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் அதே தான். என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் எமர்ஜென்சி பார்த்தோமா அதே தான், 2 months தான். சாரி, அந்த வித்தின் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சிக்கு முடிஞ்ச உடனே வித் இஸ் அந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 2 monthsக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கணும். பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இதுக்கும் அதே தான், சிம்பிள் மெஜாரிட்டி தான். இதில் இன்கேஸ் லோக்சபா இல்லை அப்படின்னா ராஜ்யசபாவோட அப்ரூவலோட கன்டினியூ பண்ணலாம். லோக்சபா அசம்பிளி ஃபார்ம் ஆன 30 days இருந்து அந்த ஹவுஸோட அப்ரூவலும் வாங்கி ஆகணும். இது அஸ் யூஷுவல் அப்படியே டிட்டோ ஆஃப் பிரசிடென்ட் ரூல் தான். இதுக்கும் பிரசிடென்ட் ரூலுக்கும் அப்ரூவலை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவலை பொறுத்தளவுக்கு ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட் ஒன்று சேஞ்ச் ஆகுது, என்ன அப்படின்னா டியூரேஷன். ஓகே, ஸோ டியூரேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு பிரசிடென்ட் ரூலோட டியூரேஷன் ஆல்ரெடி சொன்னேன், 6 monthsக்கு ஒரு ரெனியூவல் பண்ணணும். மேக்ஸிமம் 3 years வரைக்கும் போகலாம். ஆனால் 1 yearக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறதா இருந்தாலே எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அங்கே இருக்கணும், இல்லை எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபை பண்ணணும் எலெக்ஷன் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்தளவுக்கு ஓகே, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணால் அதில் இருந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் கன்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஓகே, இங்கே திருப்பி ரெனியூவல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இங்கே இம்போஸ் பண்ண கிடையாது. தட் இஸ் once approved by both the houses of the parliament, the financial emergency continues indefinitely till it is revoked. Okay, அப்போ there is no any maximum period prescribed for its operation. Repeated parliament approval is not required from mentioned in the constitution. Okay, அப்போ ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சிக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸும் சிமிலாரிட்டி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சிமிலாரிட்டியை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட்ரி அப்ரூவல். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டோட அப்ரூவலை பொறுத்தளவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான், 2 monthsக்குள்ளே வாங்கணும். ப்ளஸ் லோக்சபா இல்லை அப்படின்னா ராஜ்யசபாவோட அப்ரூவல் வாங்கலாம். லோக்சபா ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் 30 daysக்குள்ளே லோக்சபாவோட அப்ரூவல் வாங்கணும். இது ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டி. டிசிமிலாரிட்டியை பொறுத்தளவுக்கு டியூரேஷன் தான். அங்கே 6 months கூட ரெனியூவல் பண்ணணும், இங்கே அது கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் இங்கேக்கும் அதுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ். இட் இஸ் டியூரேஷன் இங்கே எதுவும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகே ஃபைன். மெஜாரிட்டி சேம், சிம்பிள் மெஜாரிட்டி தான். இங்கேயும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அதே விஷயம் தான். தட் இஸ் சிமிலாரிட்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, எனி ஃபர்தர் அப்ரூவல் தேவையில்லை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்தளவுக்கு. ரிவோக் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட்டோட இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ பிரசிடென்ட் ரிவோக் பண்ணுறதோட அவரோட டிஸ்கிரிஷனரி தான், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அவரோட டிஸ்கிரிஷனரி நான் சொல்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் தான். திருப்பி அதை நான் ரீட்ரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிவோக் பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ரிவோக் பண்ண டைமில் இருந்து எப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வரும் அப்படின்னா அந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிகிற வரைக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுலேருந்து டிசம்பர் மந்த் ரிவோக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது இந்த ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியோட லைஃப் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா அன்டில் தட் ஃபைனான்ஷியல் இயர் வரைக்கும். அப்படின்னா அடுத்த மார்ச் வரைக்கும், அந்த ஃபைனான்ஷியல் இயர் வரைக்கும் இந்த எமர்ஜென்சி கன்டினியூ ஆகிட்டே போகும். ஏன்னா அந்த அக்கௌண்டிங் இயர் 1 year முடியணுங்கிறது. ஓகே ஓகே எஃபெக்ட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம்தான். யூனியன் ஷால் எக்ஸ்டெண்ட் ஆஃப் கிவிங் டைரக்ஷன் டு எனி ஸ்டேட் to observe such canons of financial property as may be specified in the directions. Okay, so entire president financial emergency declare பண்ணிட்டாரு அப்படின்னா யூனியன் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கைட்லைன்ஸ் படி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட பட்ஜெட்டை என்ன பண்ணி ஆகணும், ஒர்க் பண்ணி ஆகணும். இவங்களோட அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இங்கேயும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் அண்ட் ஸ்டேட் என்ன ஆகுதுன்னா டைல்யூட் ஆகுது. ஓகே, இன்சென்ஸ் ஸ்டேட்டோட அந்த ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி டைல்யூட் ஆகுது. ஓகே, செகண்ட், நீங்கள் கொடுக்கக்கூடிய சேலரிஸ், அலவன்சஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஓகே, தட் இஸ் எனி சச் டைரக்ஷன் மே இன்க்ளூட் எ ப்ரொவிஷன் ரெக்வயரிங் த ரிடக்ஷன் ஆஃப் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் ஆல் ஆர் எனி கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் சர்விங் இன் கனெக்ஷன் வித் தி அஃபேர்ஸ் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எல்லாத்தையுமே ஸ்லாப் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் யாருக்கு இருக்குன்னா டு தி யூனியன் கவர்மெண்ட் இருக்கு.
நார்மலாக வரக்கூடிய சேலரிஸ் ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணிட்டாங்கன்னா வராது. ஓகே, அடுத்து all money bill or other bill to which the provisions of article 207 finance bill apply to be reserved for the consideration of the president. So normal timeல இருக்கிறது வேற. money bill recommendation of the governor ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்ரூவல் வாங்கினா போதும், அது பட்ஜெட்டாக மாறி தட் இஸ் அப்ராப்ரேஷன் ஆக்டாகவும் ஃபினான்ஸ் ஆக்டாகவும் மாறி அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்து நீங்கள் செலவழிக்கலாம். ஆனால் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா மணி பில் நீங்கள் எது டிக்ளேர் பண்ணுறதா இருந்தாலும், ஃபைனான்ஷியல் பில் எது நீங்கள் உள்ளே கொண்டு வரதா இருந்தாலும் அது பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் போகாது. ஓகே, அப்போது சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் என்னவாகுது அப்படின்னா இவங்க சொல்கிறபடி தான் பண்ணி ஆகணும். இன்னொன்று மணி பில் எல்லாமே யாரோட அப்ரூவலோட தான் பண்ணி ஆகணும், பிரசிடெண்ட்டோட அப்ரூவலோட தான் பண்ணி ஆகணும். இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதே தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸையும் டிசைட் பண்ணுறது எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதில் ஒன்று என்னென்னா ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை நீங்கள் எந்த சுச்சுவேஷன்லையுமே டிகிரேட் பண்ண முடியாது அவங்களோட டியூரேஷன் இருக்கிற வரைக்கும். பட் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா ஈவன் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்மி பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் எதாவது டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும் இந்தியாவில் அப்படின்னா கிடையாது. ஈவன் 1991 எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தப்போ கூட இதை நம்ம பண்ண கிடையாது, ஏன்னா ஸ்டெபிலிட்டி குறைஞ்சி போயிடும். ஓகே, அப்போ ஓவராலாக ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்தளவுக்கு யார் டிக்ளேர் பண்ணுறா? பிரசிடெண்ட். பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணுமா? வேணும். எத்தனை மாதத்துக்குள்ளே வாங்கணும்? 2 monthsக்குள்ளே. என்ன மெஜாரிட்டி தேவை? சிம்பிள் மெஜாரிட்டி. போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணுமா? எஸ் இட் இஸ். ஒருவேளை ராஜ்யசபா இருக்குது லோக்சபா இல்லை அப்படின்னா லோக்சபா எப்போ வருதோ அப்போ இருந்து 30 days. டியூரேஷன் இன்டெஃபினெட்லி. அப்ரூவல் தேவையில்லை, தட் இஸ் ரெனியூவலுக்கான அப்ரூவல் தேவையில்லை. ரிவோக் பண்ணுறது பிரசிடென்ட் நினச்சா எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இதனால் என்ன நடக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கெனான்ஸ் அதோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குறது தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸோட சேலரிஸ் அலவன்சஸ் இது எல்லாமே யார் டிட்டர்மின் பண்ணுறது தான்? யூனியன் கவர்மெண்ட் சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் செய்கிறது தான். யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய மணி பில் எல்லாத்தையுமே யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது? பிரசிடெண்ட்டோட கண்ட்ரோலோட அப்ரூவலோட வந்துடுது, தட் இஸ் ரெக்கமெண்டேஷனோட. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் அவங்க டிசைட் பண்ணுறது தான். அவங்க குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், இன்க்ளூடிங் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். இது வரைக்கும் எதாவது இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. ஸோ ஓகே, அப்போ இதோட என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி கிளியராக பார்த்துட்டோம், ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியும் பார்த்தாச்சு, இதுக்கு முன்னாடி கேஸ்லாம் நேஷனல் எமர்ஜென்சியும் பார்த்தாச்சு. ஸோ அப்போது ஓவராலாக எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை இன் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை தாண்டி கேட்கறதுக்கான கொஷின் ஸ்கோப் அங்கே கிடையாது, ஏன்னா இவ்வளோ தான். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது தான். கம்பேரிட்டிவ் சார்ட் ஏதாச்சும் ஒன்று போட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க, தட் இஸ் கிரவுண்ட் ஃபார் திங்ஸ், ஹூ ஹேஸ் டு அப்ரூவ் இட், டேர்ம் அண்ட் டென்யூர் எவ்வளோ, ரெனியூவல் ஆப்ஷன் இருக்கா, என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு 3 இதுக்கும் சார்ட் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டைமில் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரீகால் இட். ஓகே, இது ரெலவெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்தாலும் பாருங்கள். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இங்கே கொஷின்ஸ் வந்ததுக்கான ஸ்கோப் இல்லை, ஒரு 2 to 3 கொஷின்ஸ் தான் உங்களால் பார்க்க முடியும் இந்த ஏரியாவில். ஓகே, ஸோ அப்போ இதோட இந்த பர்டிகுலர் டாபிக் என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், தட் இஸ் 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஸோ அந்த ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஷெட்யூல் 5, ஷெட்யூல் 6, தென் அஃபிஷியல் லாங்குவேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் இன்னும் நமக்கு ஒரு 10 classes இருக்குது. இந்த 10 classes கம்ஃபர்டபுளாக இந்த ஏரியாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இஃப் டைம் பெர்மிட்ஸ் 1 or 2 classes நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தட் இஸ் இது வரைக்கும் எடுத்த ஏரியாஸில் ரொம்ப முக்கியமான ஏரியாஸில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு கொஷின் பேப்பர்ஸை அப்படிங்கிறத 1 or 2 classes நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வச்சு அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிட்டி கிடைக்கும் பாலிட்டி அப்ரோச் பண்ணுறதுக்கு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், இன் சென்ஸ் பாலிட்டி நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ புக்ஸை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப மினிமலாக சில ஏரியாஸை பிக் அவுட் பண்ணி டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாலே ஈஸியாக நம்மளால் கவர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது உங்களால் யூ கேன் கம் டு ஒன் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இதோட இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நான் என்ன பண்ணுறேன் முடிக்கிறேன். தட் இஸ் இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்கேஸ் எனி டவுட்ஸ் இந்த ஏரியாஸில் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஐ வில் ட்ரை டு ஆன்சர். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸை 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷன் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.